பாருங்க சார், குட்டி வாட்டி விட்டு தர்மலிங்கம் சாரை அடுப்பாங்கரைக்கு பர்சனல் அட்டாக். இந்த மொட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மொதல் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐ பண்ற ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேங்க. முதல் விஷயம் என்னன்னா, பார்வதி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. அது என்னன்னா, ஸ்டூடெண்ட் டீச்சரோட நடவடிக்கையை பத்தி லெட்டர் மாதிரி எழுதலாம் போல, அவங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தாம லெட்டர் மாதிரி எழுதலாம் போல. அதுல ஒரு லெட்டரை பார்க்குற பார்வதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த லெட்டரை யார் எழுதியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி லெட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தாங்க இருக்கு. நம்மளுக்கு கேமரா வந்து வியானாவை காட்டுது. அதாவது ப்ரோமோலியே வியானாவை காட்டுறாங்க. அதாவது இவங்க தான் எழுதுனாங்கன்றதை நமக்கு ரிவீல் பண்றதுக்காக காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வியானா தான் எழுதியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டீச்சர் சைட்ல இருந்து எழுதியிருந்தா கனி கூட இந்த வேலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேமரா வந்து கனியும் வியானாவையும் மாத்தி காட்டுது. ஆனா வியானா தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? என்ன எழுதியிருக்காங்கன்றத பிரின்சிபல் கிட்டே இவங்க படிச்சு காட்டுறாங்க. பிரின்சிபல் சார், இந்த லைனை நீங்க கவனிங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த லைனை காட்டுறாங்க. அந்த லைன்ல என்ன இருக்குன்னு சொல்றேன். குட்டி வார்டனோட கையை சேதப்படுத்திட்டு, அதாவது இப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் வார்டனான எஃப்ஜேவோட கையை கொஞ்சம் அடிபட்டிருக்கு போல, குட்டி வார்டனோட கையை டேமேஜ் பண்ணிட்டு தர்மலிங்கம் சாரை அவங்க பக்கம் அவங்க வசம் இழுக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. தர்மலிங்கம் யார் தெரியுமா? அமித் வந்து பார்வதிக்கு சமைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பார்வதிக்கு சமைக்க தெரியாது போல, எந்த பருப்புன்னு கூட தெரியல. அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எதை போடணும் எவ்வளவு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெட்டரை எழுதுறவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. அவங்க ஒரு 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட், ஆனா எழுதி இருக்கிறது எப்படி பாருங்க. அதாவது அசிஸ்டன்ட் வார்டனை நைஸா கிச்சனை விட்டு அனுப்பிட்டு, அதாவது காயத்தை ஏற்படுத்தி அனுப்பிட்டு, அந்த இடத்துல வந்து யார தர்மலிங்கம் சார அவங்க வசம் இழுக்கிறாங்க. அவங்க வசம் இழுக்கிறாங்கன்னா என்ன மீன் பண்ணுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இதை மட்டும் வியானா பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஊக்கு இருக்குங்க. இந்த சனி ஞாயிறு வந்து விஜய் சேதுபதியால் செம்ம ஊக்கு இருக்கு. ஒன்று எப்படி நீங்கள் அப்படி எழுதுவீங்க? ஒரு பேசிக் அறிவு கூட கிடையாது. ஏன்னா விஜய் சேதுபதியே சில விஷயங்களை கேட்க தான் போறாரு. என்ன கேட்க போறாரு? பார்வதி, நீங்க எப்படி வந்து என்னதான் கால் வலியா இருந்தாலும் எப்படி கமருதீனை வந்து காலை அமுக்க விடுவீங்க, அது தப்பு தானேன்னு கேட்க போறாரு. அந்த விஷயத்த சம்பந்தமா அது வந்து தப்பு மேடம், அதாவது எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அது தப்பு தானே இது தப்பு தானேன்னு கேட்டு எழுதலாம். அவங்க வசம் இழுத்துட்டாங்கன்னா என்னங்க மீன் பண்றாங்க? உண்மையிலேயே ரொம்ப சீப்பா இருக்கு. அது கேரக்டர் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்வதிக்குன்னு வரும்போது யாருமே பிரச்சனையாவே பார்க்க மாட்டாங்க. நான் சொல்றது வந்து பொதுமக்கள் ஆகட்டும், அதாவது சோசியல் மீடியால யூஸ் பண்றவங்களாகட்டும், பார்வதிக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் அதை பிரச்சனையா பார்க்க மாட்டாங்க. உனக்கு இது தேவைதான்னு சொல்றாங்க. அது எப்படிங்க உனக்கு தேவைன்னு வரும்? சரி, பார்வதி இதுக்கு முன்னாடி மற்றவங்களோட கேரக்டரை அட்டாக் பண்ணது இல்லையான்னு கேட்டீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்றதுக்கு தான் வாங்கி கட்டிக்கிறாங்கல்ல. இப்போ அரோராவை பற்றி, அரோராவோட கேரக்டரை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க ஒன்று சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு அந்த வாரம் விஜய் சேதுபதி கிட்டே இவங்க திட்டு வாங்கினாங்களா இல்லையா? அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்புக்கான தண்டனையை வாங்கிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அவங்களோட கேரக்டரை டேமேஜ் பண்ணுற மாதிரி யாரோ எழுதியிருக்காங்க. அப்போ இதுக்கான நியாயம் கிடைக்கணும்ல. யார் அப்படி எழுதுனா என்னதான் இருந்தாலும் இப்படி எழுதக்கூடாதுன்னு தானே நம்ம ஆளுங்கெல்லாம் பேசணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதிக்கு இது தேவைதான்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்க லாஜிக்கா இருக்கும்? அவங்க செஞ்ச தப்புக்கு திட்டு வாங்கியாச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு தப்பு நடக்கும் போது ஐயோ பார்வதி பாவம், யாரும் இப்படி எழுதியிருக்க கூடாதுன்னு தானே சொல்லணும். அது எப்படி பார்வதிக்கு வந்தா மட்டும் அப்படியே உல்டாவா பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. பார்வதி தப்பே பண்ணல, கரெக்டா விளையாடுறாங்கன்னா இல்ல. பார்வதி தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்புக்கான திட்டு கரெக்டா பார்வதிக்கு கிடைச்சிருது. ஆனா மத்தவங்க அதே தப்பு பண்ணி தப்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, பார்வதி மார்க்கிங்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க, கனியெல்லாம் பயங்கரமா மார்க் பண்ணாங்க. ஆனா அப்படி மார்க் பண்றதுக்கு திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா விக்ரம் அதை விட கேவலமா மார்க் பண்றான், அவன் தப்பிச்சிடுறான். சரி, இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேனே, இந்த வீக்கெண்டு பார்வதி சில ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க. என்ன சொன்னாலும் பார்வதியால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரியாக்ஷன் கொடுத்து விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி எஃப்ஜே ரியாக்ஷன் கொடுக்குறான். அதே மாதிரி வந்து கையை தட்டுறாங்க நிறைய பேர். அவங்களும் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களாம் திட்டு வாங்க மாட்டாங்க, பார்வதி மட்டும் திட்டு வாங்குறாங்க. இந்த லாஜிக் தாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது எப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த டாஸ்க்கை பார்வதி சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. இருந்தாலுமே பார்வதியை டென்ஷன் ஆக்கணும்னு இவங்க எல்லாருமே வேலை பண்ணுறாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்வதி எப்படியாவது டென்ஷன் ஆக்கணுன்ற மாதிரிலாம் சிலது பண்ணுறாங்க. பட் பார்வதி அதை தாண்டி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லெட்டர் எழுதினது வியானாவா இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரி எழுதியிருக்க கூடாது. அதாவது ஒரு ஃபன்னியா எழுதுறது வேற, அவங்க வசம் இழுத்துட்டாங்கன்னு அசிங்கமா எழுதுறது வேற. ரொம்ப அசிங்கமா இருக்கு.
பார்வதி கண்டிப்பா இதை கொஞ்சம் பெரிய இஷ்யூவா மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அமித் வந்து இதை வேணாம் இதை நிறுத்துங்கன்னு சொல்றாரு போல. அமித்துக்கும் இவங்களுக்கும் முற்ற மாதிரிலாம் ப்ரோமோல காட்டுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? யார் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.